கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. இன்றைக்கும் கூட ஒரு புதிய தொடரை நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஒரு யோசனை வந்துச்சு. என்ன அப்படின்னா, அறிவியலும் அறிவுக்கு எட்டாவது வரும் அப்படின்ற தலைப்பில். அதாவது ஆண்டவர் எப்போவுமே அறிவியலோட ஒத்து போவார். அப்போ அறிவியல் சார்ந்த விஷயங்கள்லேருந்து கர்த்தருடைய வார்த்தையும் நம்ம சேர்த்து நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இப்பொழுதும் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நம்ம பார்க்குறோம். மனுஷனுக்கு நேரிட சோதனையை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடும் கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது, நம்ம டென்சைல் ஸ்ட்ரென்த் அப்படின்னு ஒன்று நம்ம அறிவியலில் காணப்படுது. அப்படின்னா இழு வலிமை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இழு வலிமைன்றது என்னென்னா, இப்போ ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நான் இழுக்கிறேன்ல, எவ்வளோ தூரம் இழுக்க முடியுதோ, இப்போ பாருங்கள் இழுக்கிறேன் இல்லையா, இவ்வளோ தூரம் தான் என்னால் இழுக்க முடியுது. இதுக்கு மேலே நான் இழுத்தேன்னா என்ன ஆகும்? இது உடஞ்சிரும் இல்லையா? ஸோ இப்போ இது உடையிற லெவலுக்கு உடையும் பார்த்தீங்களா, அந்த உடையிற ஸ்ட்ரென்த்து தான் என்னது? இழு வலிமை. அப்போது ஒவ்வொரு மெட்டீரியலுக்குமே ஒவ்வொரு இழு வலிமை இருக்கும். அப்போது அந்த இழு வலிமையை வச்சு தான் என்ன பண்ணுவாங்க, அது எந்த அளவுக்கு வந்து தாங்கும் அப்படின்றத வந்து கண்டுபிடிப்பாங்க. இப்போ ரப்பர் பேண்டுக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் தான் இல்லையா? அது போல் ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் வேறுபடும். இப்போ நம்ம ஸ்டீலுக்கு எடுத்துக்கலாம், அப்புறம் வந்து பிளாஸ்டிக் இருக்குது, எல்லாத்துக்குமே ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஒரு இழு வலிமை இருக்கும். இப்போது இதில் வந்து இவ்வளோ தூரம் நான் இழுக்கிறேன்ல, இது வரைக்கும் அது உடையாமல் இருக்கு இல்லையா? திருப்பி நான் விட்டுட்டேன்னா நார்மல் பொசிஷனுக்கு வந்துடுது. இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஈல்டு ஸ்ட்ரென்த், அதாவது மகசூல் வலிமைன்னு சொல்லுவாங்க. அது வந்து இலகு வலிமை அப்படின்றவும் சொல்லுவாங்க. அப்போ பாருங்க பிஞ்சிருச்சு பார்த்துங்க, நான் அதையும் தாண்டி நான் பண்ணிட்டேன். இப்போ என்ன ஆயிடுச்சு? உடஞ்சி போச்சு. இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா இழு வலிமை, கடைசி இழு வலிமை. அதாவது அந்த ஈல்டு ஸ்ட்ரென்த் இருக்கு இல்லையா, நம்ம ஒரு பொசிஷனுக்கு போயிட்டு திருப்பி வந்துச்சு இல்லையா, அது வரைக்கும் வர்றதுக்கு பேர் ஈல்டு ஸ்ட்ரென்த், அதாவது மகசூல் வலிமை. அப்போது ஆண்டவர் நம்மளை சோதிக்கும் போது இந்த மகசூல் வலிமை வரைக்கும் தான் என்ன பண்ணுவார்? சோதிப்பார். அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும்? அதே பொசிஷனுக்கு வர முடியும். ஒருவேளை அந்த மகசூல் வலிமையை தாண்டி நம்ம இழுத்தோன்னா என்ன ஆகிடும்? இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் என்ன பண்ணிடும்? பிரிஞ்சு போயிடும். அப்போது அதனால தான் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு, திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட உங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவார்? விட மாட்டார். அப்படின்றது தான் என்ன சொல்லிட்டு இருக்கு? உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையிடம் கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார்னு பார்க்குறோம். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.